வெல்கம் டு 7 இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 48 தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த 48 தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் தேர்வு 8 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 8ஓட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சக்ராதியர் என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டி, குமரகுப்தர். கொஷின் நம்பர் 2, கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், சமூக அமைப்பில் சாதி முறை மிக கடுமையாக இருந்தது. சரி. இந்து கடவுள்களுக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டன. இதுவும் சரி. மாநிலங்கள் விஷாக்கள் எனப்படும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1, 2, 3 சரி. கொஷின் நம்பர் 3, கல்வெட்டுக்களில் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் ஆகிய இருவரும் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, மகாராஜா. கொஷின் நம்பர் 4, தவறானதை காண்க. இதில் வந்து தவறான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாமோதர்பூர் செப்பேடு உபாரிக்காக்கள். இது வந்து தவறானது. கொஷின் நம்பர் 5, கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவருக்கும் கடன் வேண்டிய கலப்பை வரி எது? ஆன்சர் டி, அலிவகரா. கொஷின் நம்பர் 6, முத்ரா ராட்சசம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, விசாகதத்தர். கொஷின் நம்பர் 7, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த சீன பயணி? ஆன்சர் ஏ, பாரியான். கொஷின் நம்பர் 8, தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்த சந்திரகுப்தரால் நடத்தப்பட்ட யாகம்? ஆன்சர் டி, அஸ்வமேத யாகம். கொஷின் நம்பர் 9, அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் சாதனைகளை எத்தனை வரிகளில் எழுதப்பட்டுள்ளன? ஆன்சர் பி, 33 வரிகள். கொஷின் நம்பர் 10, கூற்று, குப்தர்களின் காலம் பொற்காலம் என கருதப்படுகிறது. சரி. காரணம், குப்தர்களின் காலத்தில் அரசியல் ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி என எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டன. இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. கொஷின் நம்பர் 11, அனைவருக்கும் மேலானவர் என்று பொருள்படும் புருஷா என்னும் சொல் காணப்படும் கல்வெட்டு? ஆன்சர் ஏ, அலகாபாத். கொஷின் நம்பர் 12, சமண முனிவர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர்? ஆன்சர் ஏ, சித்தசேன திவாகரா. கொஷின் நம்பர் 13, தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஷின் நம்பர் 14, சமுத்திரகுப்தரால் சிறைப்பிடிக்கப்பட்ட பல்லவ மன்னர் யார்? ஆன்சர் ஏ, விஷ்ணுகோபன். கொஷின் நம்பர் 15, சரியான இணையை தேர்ந்தெடு. இது வந்து சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1ம் 2ம் தவறு தான். கொஷின் நம்பர் 16, நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அளிக்கப்பட்டது? ஆன்சர் சி, பக்தியார் கில்ஜி. கொஷின் நம்பர் 17, தேத்ரா என்பது? ஆன்சர் டி, பயிரிடும் நிலம். கொஷின் நம்பர் 18, நவரத்தினங்கள் என்றழைக்கப்படும் 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? ஆன்சர் டி, இரண்டாம் சந்திரகுப்தர். கொஷின் நம்பர் 19, பொறுத்துக. ஸ்ரீகுப்தர் பார்த்தீங்கன்னா 3, முதலாம் சந்திரகுப்தர் 2, இரண்டாம் சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா 4. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 20, குப்தர் காலத்தில் யாரால் எழுதப்பட்ட நூல் அரச கருவூலத்தின் மூல வளங்களை கூறுகிறது? ஆன்சர் சி, நீதிசாரா காமந்தகா. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்.